கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் தமிழகத்துல பூதாகரமா வெடிக்க தொடங்கி இருக்குது. காங்கிரஸ் அரசாங்கத்து மேல பல குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுக்கிட்டே வருது. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கச்சத்தீவு விவகாரத்துல உண்மையிலுமே நடந்தது என்ன, எங்க இந்திய அரசாங்கம் கோட்டை விட்டுச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே கச்சத்தீவை மறுபடியும் இந்தியானால மீட்க முடியுமா அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கச்சத்தீவு யாருக்குப்பா சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று ரீதியை எடுத்து பார்க்கும் பொழுது கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக இந்தியா இலங்கை இந்த ரெண்டு நாடுகள்கிட்டையுமே மாற்றி தான் இருந்துகிட்டு வந்திருக்குது. முதல்ல ஒரு காலகட்டத்தில் ஜாஃப்னா மன்னர் பரம்பரைக்கு கீழே கச்சத்தீவு கொஞ்சம் காலகட்டம் வந்திருக்குது. அதன் பிறகு சோழர்கள் போயிட்டு இலங்கையை வந்து கம்ப்ளீட்டாக பிடிச்சாங்க. கடைசியாக பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ராமநாடு ஜமீனுக்கு கீழே தான் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஸோ இந்த கச்சத்தீவு பிரச்சனை முதல்ல எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1921ஆம் ஆண்டு தான். ஸோ அதற்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியா இலங்கை இந்த ரெண்டு பகுதியுமே ஆட்சி செய்ததுனால இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு பெருசாக தோணலை. இந்தியா இலங்கை இந்த ரெண்டையுமே ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரி தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 1921ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களும் இந்த கச்சத்தீவு பகுதியை சுற்றி மீன் பிடிக்கிறதுக்கான உரிமையை மாற்றி கோரி அதன் தொடர்பாக சண்டைகள் வர ஆரம்பிச்சிருந்தது. இந்த சமயத்தில் தான் இலங்கையில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இலங்கையினுடைய எல்லைகளை வரையறுத்தரலாம். ஸோ அப்படி வரையறுத்துட்டா இந்த மாதிரி மீனவர்களுக்கு இடையில சண்டை வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லைகளை வரையறுக்கும் பொழுது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்த பிரிட்டிஷ் இந்திய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரலாறை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலுமே கடைசியாக அந்த கச்சத்தீவுங்கிறது யார் கையில் இருந்தது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது தான் ராமநாடு ஜமீன்தாரர் கீழே அந்த கச்சத்தீவு இருந்த வரலாறு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் உடனே இலங்கையிட்ட சொல்லி இது இந்தியாவுக்கு சொந்தம், அதனால் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலிருந்தே இந்த கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ரெண்டு நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய முக்கிய நிலப்பரப்பிலிருந்து கச்சத்தீவு வெறும் 33 கிலோமீட்டர் தொலைவிலேயே பக்கத்திலேயே இருக்குது. ஆனால் இலங்கையினுடைய முக்கிய நிலப்பரப்பிலிருந்து கச்சத்தீவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒன் ஆஃப் த தீவு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அதை வச்சும் அவங்க வந்து கச்சத்தீவுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ரெண்டு நாடுகளும் இந்த சிக்கலை தீர்க்க முடியாமலேயே அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் கடந்த 1974ஆம் ஆண்டு ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போடப்படுது. இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தாகிறதுக்கு பல காரணங்கள் ரொம்பவே முக்கியமாக அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் இதற்கு வலுவான ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதில் ஒரு ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் கடந்த மே 18, 1974ஆம் ஆண்டு அன்னைக்கு ஒரு அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறத பொக்ரானில் நடத்தியிருந்தாங்க. இந்த அணு ஆயுத சோதனை நடந்து முடிஞ்சது அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் சுத்தமாக பிடிக்கல. என்ன இந்தியா கிட்ட போய் ஒரு அணு ஆயுதம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. அதனால் இந்தியா மேலே பல்வேறு பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு இந்தியாவை தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது அப்போ எடுக்கப்பட்டது. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்திய அரசாங்கம் சமரசமாக போகிற ஒரு முயற்சியாக இந்த மாதிரி பல அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத சைன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த அணு ஆயுத சோதனைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு, இதே மாதிரி நிலப்பகுதியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. அந்த சமயத்தில் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அவ்வளவு முக்கியமான நிலப்பகுதியாக அவங்க வந்து நினைக்கல. ஆனால் இந்திய மீனவர்கள் அங்கே மீன் பிடிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் கச்சத்தீவை இந்தியா கூட வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஆனால் இலங்கை அரசாங்கத்து கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா இலங்கைக்கு கச்சத்தீவை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டாங்க. ஸோ இதனால் கடந்த 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கறதா இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலுமே கூட இந்த கச்சத்தீவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பழைய உரிமைகள் எல்லாத்தையும் இந்திய மீனவர்கள் அனுபவிப்பாங்க, அதுக்கு இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு தடையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுது. ஆனால் இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரிமைகள் அப்படின்னா என்ன, மீன் பிடிக்கிற உரிமைகளா, என்ன உரிமைகள் அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஒப்பந்தத்தில் விளக்காமல் விட்டுறாங்க. இதுதான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையாகவே மாறி போயிடுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமைகள் அப்படிங்கிறது இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க.
ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட கேட்டால் இந்த உரிமைகள் அப்படிங்கிறது இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் அவர்களுடைய மீன் வலைகளை காய போட்டுக்கிறது, கச்சத்தீவில் இருக்கக்கூடிய அந்தோனியா தேவாலயத்துக்கு விசா இல்லாமல் வர்றதை தான் மென்ஷன் பண்ணுமே தவிர இங்கே கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிக்கிறதுக்கான உரிமையை இந்த உரிமைகள் அப்படிங்கிறது குறிப்பிடாது அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் வாதிட ஆரம்பிக்கிறாங்க. இது மீண்டும் ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. ஆனாலுமே கூட அந்த காலகட்டத்தில் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த நிலைமையில தான் கடந்த 1976ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில கையெழுத்தாகுது. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவினுடைய கடற்கரையிலிருந்து இந்தியாவினுடைய கடல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இருக்கிற கடல் பகுதி இந்தியாவுக்கு சொந்தம். ஸோ அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வளம், மீன் வளமாக இருக்கலாம், எண்ணெய் வளமாக இருக்கலாம், அது என்னவா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் எடுத்து பயன்படுத்திக்க முடியும். ஆனால் அதுக்கு தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வளத்தை இந்தியா பயன்படுத்த முடியாது. அது உலக நாடுகளுக்கு பொதுவான கடல் பகுதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை நமக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனால நம்ம ரெண்டு நாட்டுகளுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது ஒட்டியே வரும். ஸோ அதனால் இலங்கை கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறாங்க. அதாவது லிட்டரலாக கடலில் ஒரு பவுண்டரி அப்படிங்கிறது வரையப்படுது. ஸோ அந்த பவுண்டரிக்குள்ளே தான் இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கணும். அதை தாண்டி போயிட்டா அது இலங்கையினுடைய கடல் பகுதி, அங்கே இந்திய மீனவர்கள் மீன் பிடிச்சா அவங்க வேணால் கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே போயிடுது. ஸோ இதனால் இந்திய மீனவர்கள் கடந்த ஒரு 2 வருடமாக என்னதான் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு குழப்பம் இருந்தாலுமே கூட மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தம் வந்த பிறகு அந்த நிலப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியும் இலங்கைக்கே முழுவதும் சொந்தமாக மாறி போயிடுது. அதன் பிறகு தான் இலங்கை கடற்படை அப்படிங்கிறவங்க இந்திய மீனவர்களை கைது பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் அரசியல் கோணத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும். காங்கிரஸ் அரசாங்கம் இந்த 2 ஒப்பந்தங்களை போடுறதுக்காக சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை 2 முறை ரொம்பவே அழகாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ முதல் முறை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதியை வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நினச்சா அது தொடர்பாக ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அது இரு அவைகள்லையும் மெஜாரிட்டி சப்போர்ட்டோட நிறைவேற்றப்படணும். அப்படி நிறைவேற்றப்பட்டால்தான் அந்த நிலப்பகுதியை வெளிநாட்டுக்கு தானமாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்குறாங்கன்னா அது தொடர்பான ஒரு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கணும். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் அப்படி எதுவுமே பண்ணலை. ஸோ இதை பற்றி 2014 கேஸ் போட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்ட பொழுது என்ன அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டதுன்னா, கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பகுதியே கிடையாது. ஸோ அது காலம் காலமாக இந்தியாவுக்கா இலங்கைக்கான்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருந்த நிலப்பகுதி. ஸோ அது இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பகுதி இல்லை அப்படிங்கிறதுனால அது தொடர்பான ஒரு சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு அப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை ரொம்பவே அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது எப்போ சட்டத்தில் இருக்கிற ஓட்டை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 போடப்பட்ட ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியில் நீங்கள் ஒரு பவுண்டரி மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஆனால் அந்த சமயத்தில் இந்தியா முழுமைக்கும் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருந்த காரணத்தினால பல அரசியல் கட்சி தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. பல மாநிலத்தினுடைய சட்டமன்றங்களும் கலைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த சமயத்தில் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசவையினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் தொடர்பான ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி அந்த எல்லைகளும் வரையறுக்கப்பட்டது. சரிப்பா, இது எல்லாமே ஓகே. கச்சத்தீவை இப்போ இந்திய அரசாங்கம் நினச்சா மறுபடியும் மீட்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், அவ்வளோ சீக்கிரம் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இலங்கை மேலே ப்ரெஷர் போட்டு ரொம்பவே அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையினால இலங்கை அரசாங்கம் இப்போ இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமானதாக மாறி இருக்குது. ஸோ இலங்கையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்கிறாங்க. ஸோ கச்சத்தீவு ரிலேட்டடாக இலங்கைக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டோம் அப்படின்னா அவங்க சீனா பக்கம் தாவறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் எந்த கட்சி மத்திய அரசில் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த விஷயத்தில் கை வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒன்று அப்படின்னே கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ ஃபைனலாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்திய அரசாங்கத்தால் கச்சத்தீவை மீட்க முடியும்னா அதற்கு இந்தியா என்ன பண்ணணும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.